ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார் சனி. இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிவி ஷோ ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கும்போது கமர்ஷியல் பிரேக் ஒன்று விடுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஆட்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆடை பார்க்குறதுக்கே நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆடுக்காக வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். சூப்பரான அமேசிங்கான ஆட்ஸ்லாம் அந்த டைமில் அதிகமாக வந்துருந்தது. பட் இப்போ வரக்கூடிய ஆட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, யுனிக்காக இல்லை, இன்னோவேட்டிவாகவும் இல்லை. எடுக்கணுமேனு எடுக்கிற மாதிரி பல மொக்கையான ஆட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு டைமில் லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2000 to 2012 வரையும் பல அமேசிங்கான ஆட்ஸ் வந்துருந்தது. ஸோ கண்டிப்பாக பல பேருக்கு பல ஃபேவரட்டான ஆட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம கவர் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வரக்கூடிய ஆட்ஸ்லாம் என்ன மாதிரியான ஒரு லட்சணத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு சோப் விளம்பரத்துக்கு சடுகுடுன்னு சொல்லிட்டு ஓட விட்றாங்க. மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு தண்ணி போகிறதுக்காக வீட்டில் மாட்டுற அந்த பைப்பு விளம்பரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் பூஜை பண்ணி ஐயர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து பைப்பு விளம்பரத்துக்கு கொடுக்குறாங்க. கல்யாணத்தை காட்டுறாங்க. கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் டேங்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு போகிறாங்களாம். சின்டெக்ஸ் டேங்க்கை இதில் என்ன கான்செப்ட்? இந்த மாதிரிலாம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி மொக்க ஆட் கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம டக்குன்னு ரிமோட் எடுத்து வேற சேனல் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். பட் ஒரு டைமில் இந்த மாதிரி ஆட்ஸ் வந்தால் கூட நம்ம வந்து மாற்றவே மைண்டு போகாது. ஆடா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடாக பார்த்துட்டு இருப்போம். டக்குன்னு ஷோ வந்துடும், அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஹிப்னடைஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமாக எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஆட்ஸ்லாம் அவ்வளோலாம் லாஜிக்லாம் இருக்காது. ஆனால் லாஜிக்கை விடுங்க, அந்த மேஜிக்கை பாருங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து ஆட்ஸை உட்காந்து அவ்வளோ ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். லைக் சென்டர் ஃப்ரூட் ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தாளம் வாசிச்சுக்கிட்டு வாயிலேயே ஒரு மாதிரி மியூசிக்லாம் போட்டுக்கிட்டுலாம் ஒரு ஆடு வரும். அந்த டைம்லலாம் தரமான ஆடு. தென் டொக்கோமோ சிம்காக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருப்பாரு. நிறைய பேர் வாட்டர் பலூனை வந்து விஜய் சார் மேலே அடிக்கிற மாதிரி அவர் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஓடுற மாதிரி அது வந்து ஒரு சூப்பராக இருந்துக்கும் அந்த ஆடு. இப்போலாம் ஐபிஎல் எடுத்து பார்த்தா நாக்கில் கேசரி மூக்கில் கேசரின்னு சொல்லிட்டு கேசரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த டைமில் ஐபிஎலுக்கு ஆடுன்னு வந்தாலே டொக்கோமோ, வோடஃபோன், ஏர்டெல் சொல்லிட்டு போகலாலே முக்கியமாக ஏர்டெல்லில் ஏரோமான் சாரோட அந்த ஒரு பிஜிஎம் அதை வச்சு ஒரு ஆட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர தரமான ஒரு ஆடு. It's nice. You want to add something more? தென் கண்டிப்பாக இந்த ஆடு உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐபிஎல்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜபாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது எந்த சீசனு எனக்கு கரெக்டாக தெரியல. 2013 ஆர் 2014 இந்த பர்டிகுலர் சீசனுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நடந்தது. ஸோ அது ஒரு அமேசிங்கான ஆடு. தென் மிராண்டாக்காக வந்து பார்த்தீங்கன்னா அசின் ஒரு ஆடு ஒன்று பண்ணியிருப்பாங்க. மீன் மார்க்கெட்டில் உட்காந்துக்கிட்டு செம காமெடியாக ஒரு ஜோக்கு போடுற மாதிரி இருக்கும். அதுவும் செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆடு. எப்படி உருள எப்படி வேணாலும் உருளுங்க சார். கம்ஸ் ஃப்ரம் கோயம்பேடு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இந்த ஆட் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்திருக்கும்? ஜோதிகா வந்து இதயம் நல்லெண்ணெய் அந்த ஒரு ஆடு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செம அமேசிங்கான ஒரு ஆடு. தென் ஐ திங்க் ஹமாம் ஆடுமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். இப்போ இருக்க ஆடை சொல்லலாம், அந்த டைமில் இருக்கக்கூடிய ஆட்ஸ். இது மட்டும் இல்லாமல் 2004 to 2005 வந்து பார்த்தீங்கன்னா ஹமாம் வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணி அதன் மூலமாக அவங்களோட சேல்ஸை வந்து பீக்கு கொண்டு போயிருப்பாங்க. லைக் ஹமாம் சோப் கவரில் இருக்கக்கூடிய ஒரு லக்கி கோடு வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு வீடு ப்ரைஸாக தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹமாம் சோப்லாம் சேல்ஸில் பீக்கில் போச்சு. உங்க புது வீட்டுக்கான கனவு நினைவாகும் ஹமாம் கிரஹப்பிரவேசம் ஆஃபரோட 6 ஹமாம் ரேப்பர்ஸை கலெக்ட் பண்ணுங்க. ஐ லவ் ஹமாம் ஸ்லோகனை கம்ப்ளீட் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்புங்க. புது வீடு நீங்க ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான பரிசுகள். தென் பூஸ்ட் ஆட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோனியை வச்சு வந்த ஆட், விராட் கோலியை வச்சு வந்த ஆட், இதெல்லாம் வந்து செம அமேசிங்காக இருக்கும். இவங்க இருந்தாலே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டை வாங்கி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூப்பனை நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோட சிக்னேச்சர் பேட் கிடைக்கும், டிஷர்ட் கிடைக்கும், பால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்மளும் பூஸ்டெல்லாம் வாங்கி என்னென்னமோ பண்ணி பார்ப்போம். எஸ்எம்எஸ்லாம் அடித்து அந்த கோட் அனுப்புவோம். ஆனால் ஒன்றுமே கிடைச்சதில்லை எனக்கு. நீங்கள் யாராவது ஜெயிச்சிருக்கீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி
யாரெல்லாம் ஜெயிச்சு பேட்டு டிஷர்ட்டு பால் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. தென் கண்டிப்பாக நீங்கள் யாருமே இந்த சூப்பி நூடுல்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பிராண்டை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2011 to 2014 வரையும் நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு நூடுல்ஸாகவும் நூடுல்ஸ் ஆடாகவும் அது இருந்திருக்கும். மேகி இப்பி இந்த 2 கம்பெனி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. நான் சூப்பி நூடுல்ஸ் குடிச்சிக்கிட்டே சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செம்மையாக சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். தென் நம்ம தமனா வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால் பட்டோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. மியூசிக்கும் சரி அந்த ஒரு மொத்த செட் லொக்கேஷனும் சரி வேற மாதிரி இருக்கும். அதில் அந்த ஒரு சாங் தான் ஹைலைட்டு. தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை. தென் பார்லேஜிக்காக சக்திமான் கொடுத்த ஆட், அதுக்கப்புறம் ரஸ்னா ஆட். இது மட்டும் இல்லாமல் ஃபெவிக்விக்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஒரு மீன் பிடிக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியில் ஃபெவிக்விக்கை ஒத்திக்கிட்டு தண்ணிக்குள்ளே விட்டு எடுப்பார். அந்த ஒரு குச்சியில் ஃபுல்லாக மீன் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் லாஜிக்கே இல்லை, ஆனால் அந்த டைமில் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். தென் அதுக்கப்புறம் காம்ப்ளான், எப்படி பூஸ்ட்டுக்கு ஒரு தனி ஃபேன் இருக்கு அவங்களோட ஆடுக்கு, இதே மாதிரி இங்கே காம்ப்ளானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன் இருக்குது. காம்ப்ளான் சாப்பிட்டா ஹைட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அளவு அந்த டைம்ல அந்த ஆடு வந்து செம்ம ஃபேமஸா போயிட்டு இருந்தது. அப்புறம் அரசன் சோப் ரொம்ப 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 நல்ல சோப், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு டைலாக் இதை தாண்டி பாட்டு வெளுத்து கட்டு அந்த சாங்காவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடு வந்து செம்ம ஹிட்டு. அரசன் சோப் ரொம்ப 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 நல்ல சோப். தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நாஸ்டாலஜிக் ஃபீல்னா இந்த ஒரு ஆட் இல்லாமல் இருக்காது. என்னது? நிஜாம் பாக்கு பெரியவர் சிறியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆடை போட்டாலே அவ்வளோதான். மியூசிக் வந்து அது என்னதான் இருக்குன்னு தெரியல, அது வந்து சிம்பிளாக இருக்கும். பட் அந்த ஒரு டிரான்சேஷன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம ஒரு மாதிரி கிரேசியாக இருக்கும். ஒரு ஹோல்சம் ஃபீலிங் வரும் அந்த ஆடை பார்க்கும்போது. இதெல்லாம் அப்படியே கேட்க உங்க மைண்ட் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2010 2008 அப்படியே அதுக்கு ரிவர்ஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு அழகிய காலம் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் அங்கே போகும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அமேசிங்கான ஒரு ஃபீல் இதெல்லாம். எனக்கு தெரிஞ்ச ஆட் எடுக்கக்கூடிய ஆட் ஷூட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆட் பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என் கூட சேர்ந்து ஒரு நாஸ்டாலஜிக் ரைடே நீங்கள் வந்து பயணம் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். தென் இதை தாண்டி நான் இதில் மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.